இங்கே இருங்கோ இங்கே இருங்கோ. இங்கே இருங்கோ இங்கே இருங்கோ. எவ்வளவு நேரம் உங்களுக்கு போன் பண்றது நான்? நான் அங்க வந்து எனக்கு அந்த ஷேர் ஆட்டோ கிடைக்கவும் இல்லை ஒன்றும் இல்லை. நான் அங்க வந்து நின்றுட்டு வந்து என்ன கூட்டிட்டு போங்க, வந்து வண்டியை எடுத்துட்டு வந்து கூட்டிட்டு போங்கன்னு சொல்லி போன் பண்ணா நீங்க என்ன போனும் எடுக்கிறீங்க இல்ல ஒன்றும் இல்ல, காலே ரிசீவ் பண்ண மாட்டீங்க போல இருக்கே. இல்ல போன் தம்பி சைலண்ட்ல போட்டு வச்சிருக்காம்பா. அப்படியா? சைலண்ட்ல இருந்தாலும் தெரியல. சரியப்பா வாங்கப்பா, உங்களுக்கு உடுப்புகள் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டேன். எல்லாருக்கும் வாங்கி இருக்கிறேன், உங்களை மட்டும் நான் விட்டுருவேன். வாங்க வாங்க. முதல்ல என்ன உடுப்பு எடுத்த நான் தெரியுமே, இது வந்து மகளுக்கு எடுத்த நான். மகளுக்கு வடிவா இருக்குமல்லோ, என்ன வடிவா இருக்கு தானே, நல்லா இருக்கும் அவளுக்கு. விலையெல்லாம் என்ன பாக்குறீங்க, ஏதோ ஒரு நல்ல விலைதான். உடுப்பு எடுக்கிறதுனா பின்ன செலவாகத்தான் செய்யும். சும்மா விலைகள்லாம் பார்த்தா இருக்குமா, நல்ல உடுப்பு எடுக்கணும்னா நல்லா செலவு பண்ணித்தான் ஆகணும், வேற என்ன செய்யலும். பிறகு வந்து இது வந்து எனக்கு எடுத்த நானப்பா. நல்லா இருக்குதாப்பா? நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, நல்ல கலர் என்னப்பா. சரி, எனக்கு எடுத்த நான். எனக்கு பிறகு வந்து லெகின்ஸ் எல்லாம் இல்ல, அப்ப எனக்கு லெகின்ஸும் தேவைப்படுது தானே. அப்ப நான் எனக்கு 2 லெகின்ஸும் எடுத்தேன். ரெண்டு லெகின்ஸ் எடுத்தேன். என்ன கொஞ்சம் பிராண்டில் எடுத்ததால 1200 ஒரு லெகின். சரியா? ரைட். இது இந்த கலர் மேட்ச் ஆகும். இது எதுக்கு பாருங்க, அது இன்னொரு உடுப்புக்குப்பா, இன்னொரு உடுப்பு இருக்குது, அதுக்கு எடுத்த நான். பிறகு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு லிப்ஸ்டிக், பிராண்டட்ல லிப்ஸ்டிக் எடுத்த நான். பிறகு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கம்பேக்ட் பவுடர்ப்பா, எனக்கு மேக்கப் எல்லாம் போடுறதுக்கு. பிறகு வந்து தம்பிக்கு உடுப்பு எடுத்த நான். தம்பிக்கு வந்து இந்த 2 உடுப்பு எடுத்த நானப்பா. நல்ல வடிவான கலர், அவனுக்கு வடிவா இருக்கும். அப்ப அவனுக்கு வந்து எடுத்தது. சரியாப்பா? சொல்ல மறந்துட்டேன், உங்களுக்கு தான் எடுத்தேன் நான். உங்களை நான் விடுவேனா? உங்களுடைய நீங்களும் பாவம் இல்லோ, நீங்க உங்களை நான் விடுவேனா? நீங்க வந்து என்னன்னா ஒரு அந்த மேட் வந்து என்னன்னா இதா போயிட்டு தானே, ஒரே தோச்சு நெஞ்சு போயிட்டுதுன்னு சொன்னீங்க. ஆமா. அப்ப சரி பாவமா கிடந்துச்சு. அப்ப இந்த மேட்டை பார்த்தேன், அப்ப உங்களுக்கு வாங்கி கொண்டு வந்து குடுப்போம் பண்ணிட்டு இந்த மேட்டை ஒன்று எடுத்தேன் நானப்பா. வடிவா இருக்குதாப்பா மேட்? இந்த சாக்கு தான்ப்பா, வாசல்ல போடுற சாக்கு. நீங்க பாவம் தானே, அது சரியா பிஞ்சு போயிட்டுது அந்த சாக்கு, நீங்க தோச்சு அப்ப கஷ்டப்படுறீங்க நீங்க அதை துவைக்கிறதுக்கும். அதனால இது புதுசா இப்ப வந்து வாங்கி கொண்டு வந்து கொஞ்ச நாளைக்கு பிரச்சனை இல்ல, உங்களுக்கு பிஞ்ச சாக்க வச்சு துவைக்க தேவையில்ல. அப்ப இதையே வச்சு துவைக்கலாம், இது கொஞ்ச நாளைக்கு பிரச்சனை இல்லாம இருக்கும் உங்களுக்கு. சரி, உடுப்பு வாங்கலையா? உங்களுக்கு வாங்காமலா? இங்க பாருங்களேன், உங்களுக்கு தான் இது, உங்களுக்கு தான் வாங்கி இருக்கிறேன். உங்களுக்கு என்ன, நீங்க இந்த சட்டி பானை எல்லாம் கழுவைக்குள்ள, இந்த சிங்கில நின்று கழுவைக்குள்ள டிஷர்ட் எல்லாம் ஊத்தையாகுதுன்னு சொன்னீங்கல்லோ, அதனாலதான். சரி, உங்களோட டிஷர்ட்டுகள் உடுப்புகள் ஊத்தையாகாம இருக்கிறதுக்காக இது ஏப்ரன்பா. இது என்ன செய்யணும், இப்படி தலையில போடணும். இப்படி போட்டுட்டு நீங்க இப்படி பின்னால கட்டிட்டு நீங்க வந்து வேலை செஞ்சீங்கன்னா உங்களோட உடுப்பு வந்து பழுதாகாது. இந்த இதுலயே எல்லா ஊத்தையும் வந்து இதுல பட்டுடும், உங்களோட உடுப்புல இந்த ஊத்தையும் படாது. அப்ப உங்களுக்கு உடுப்பு நல்லா இருக்கும், பழுதாகாம. சரியா? ஓகே, ஹாப்பியாப்பா? ரொம்ப சந்தோஷம்பா, மிக மிக நன்றி. எனக்கு தெரியும் உங்களுக்கு இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் என்று எனக்கு தெரியுமாப்பா. அதுதான் உங்களுக்குன்னு பார்த்து தேடி கஷ்டப்பட்டு இதெல்லாம் வாங்கினா, எங்களுக்கு சும்மா அப்படியே பார்த்து உடுப்பா அப்படியே மேல பார்த்து எடுத்துட்டு வந்துட்டேனப்பா. சரிப்பா, சரி, எனக்கு கூல்ட்ரிங்க்ஸ் ஏதாவது கரைச்சு தர்றீங்களே, எனக்கு ரொம்ப களைப்பா இருக்குது. சரியா? எனக்கு கொஞ்சம் கூல்ட்ரிங்க்ஸ் மட்டும் கரைச்சு கொடுங்க, போங்க. சரி, எப்படி கட்டுறது பின்னுக்கு கட்டி விட, நான் போய் கூல்ட்ரிங்க்ஸ் கரைச்சிட்டு வரேன். திரும்புங்க பாப்போம். கஷ்டம் தான் முக்கியமா எனக்கு. ரைட் ஓகே. அந்த மாதிரி இருக்கு, வடிவா இருக்கு, நல்ல வடிவா இருக்குது பாருங்க, அந்த மாதிரி இருக்குது. போயிட்டு வாங்க.